தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சுப்ரீம் கோர்ட் நிறுவப்பட்டு 75 ஆண்டுகள் ஆகிறது. இதன் வைர விழா சுப்ரீம் கோர்ட் அரங்கில் நடைபெற்றது. இந்திய தலைமை நீதிபதி சந்திரசூட், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பிரதமர் மோடி உரையாற்றினார். கருத்து சுதந்திரம், தனிப்பட்ட சுதந்திரம், சமூக நீதி என எதுவாக இருந்தாலும் இந்தியாவின் துடிப்பான ஜனநாயகத்தை சுப்ரீம் கோர்ட் வலுப்படுத்தி உள்ளது. 3 புதிய குற்றவியல் சட்டங்களை இயற்றியதன் மூலம் இந்திய சட்டம், காவல்துறை, விசாரணை அமைப்புகள் ஒரு புதிய சகாப்தத்தில் நுழைந்துள்ளன. அதிகாரம் பொருந்திய நீதித்துறை என்பது விக்சித் பாரதத்தின் ஒரு பகுதி. நம்பகமான நீதித்துறை அமைப்பை உருவாக்க அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இன்று இயற்றப்படும் சட்டங்கள் நாளை இந்தியாவின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும். நீதித்துறையின் சுமையை குறைக்க ஜன் விஸ்வாஸ் மசோதா உதவும். சுப்ரீம் கோர்ட் கட்டடத்தை விரிவாக்கம் செய்ய 800 கோடி ரூபாய்க்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. வலுவான நீதித்துறை அமைப்புதான் வளர்ந்த இந்தியாவின் முக்கியமான அடித்தளம். இந்தியா மீதான பிற நாடுகளின் நம்பிக்கை வலுப்பெற்று வருவதால் உலகமே இந்தியாவை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது என பிரதமர் மோடி கூறினார். முன்னதாக சுப்ரீம் கோர்ட்டின் டிஜிட்டல் அறிக்கைகள், டிஜிட்டல் கோர்ட் 2.0, சுப்ரீம் கோர்ட் வெப்சைட் ஆகியவற்றை பிரதமர் தொடங்கி அறிமுகப்படுத்தினார். டிஜிட்டல் அறிக்கைகள் மூலம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளை இலவசமாக டிஜிட்டல் வடிவில் பெற முடியும். 1950ஆம் ஆண்டு முதல் சுமார் 36,308 வழக்குகளை உள்ளடக்கிய 519 தொகுதிகள் உள்ளன. டிஜிட்டல் கோர்ட் 2.0 மூலம் நீதிமன்ற பதிவுகளை டிஜிட்டல் வடிவில் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் பெற முடியும். சுப்ரீம் கோர்ட்டின் புதிய வெப்சைட் ஆங்கிலம், ஹிந்தி மொழிகளில் பயனருக்கு ஏற்ற வகையில் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது.